நம்ம இன்னைக்கு ஒரு 3 பிரிண்டர் பார்க்க போகிறோங்க. 3 பிரிண்டரில் ரெண்டு பிரிண்டர் வந்து ஹெச்பியில் தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கெனான் பார்க்க போகிறோம். ஒரு ஹெச்பியில் வந்து 2 பிரிண்டரில் ஒரு பிரிண்டர் சிங்கிள் ஃபங்க்ஷனு, இன்னொரு பிரிண்டர் வந்து மல்டி ஃபங்க்ஷனு. ரெண்டுமே ஹெச்பி, ஒன்று கெனான் மல்டி ஃபங்க்ஷனு. இங்கு டேங்க்கு கலர் பிரிண்டர் பார்க்குறோம். ஆக்சுவலாக ரெண்டுமே பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிரிண்டர் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெச்பியில் நெவர் ஸ்டாப்பில் 1000W மாடல் தான் பார்க்க போகிறோம். 1000Wன்னு வருதுங்களா, அந்த டபிள்யூன்றது வைஃபை பிரிண்டருங்க. ஹெச்பியில் நெவர் ஸ்டாப்பில் வைஃபை பிரிண்டரு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து இதனோட ஃபீச்சர்ஸ் வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இது ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷன் பிரிண்டரு. யூஎஸ்பிலையும் எடுத்துக்கலாம், கேபிள் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம், வைஃபை மொபைல் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வித் வைஃபையோட வருது. இது பார்த்தீங்கன்னா இதனோட கேட்ரேஜ் பார்த்தீங்கன்னா 130A கேட்ரேஜ் ரீலோடிங் கிட்டு தான் இது. அதாவது இந்த ரீலோடிங் கிட்டு நான் உங்களுக்கு நிறைய டோனர் ரீஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருக்கேன். கேட்ரேஜ் நிறைய காமிச்சிருக்கேன். தெரியலன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வீடியோஸ் பார்த்துக்கோங்க. சேனல்லையும் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம ரீலோட் பண்ணிக்கலாம். கிட்டு வந்து வாங்கி நம்மளே நீங்கள் ரீலோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியில் இருந்து போய்ட்டு ரீப்ளிக் பண்ணணுன்ற அந்த செலவும் கிடையாது. கேட்ரேஜ் வந்து நீங்கள் ஒரிஜினல் கேட்ரேஜாக வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா லைஃப் வரும், இல்லைங்களா. இது ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷன் ஒய்ஃபை பிரிண்டரு, ஓகேங்களா. ஒரு வாட்டி நீங்கள் ரீஃபிலிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1500 to 2500 காப்பீஸ் வருங்க. ஏன்னா ஒரிஜினல் கேட்ரேஜ் வாங்கி நீங்கள் போடும்போது மட்டும்தான். இது கம்ஃபர்டபுளாக போட்டிங்கன்னா நிறைய லைன்ஸு லைட்னஸ் நிறைய வருது, அதுமாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வருது. அதனால் ஒரிஜினல் கேட்ரேஜாக வாங்கி போகணுங்க. ஏன்னா ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் உங்களுக்கு வந்து அதிகமாக டிஃப்ரெண்ட் இல்லை, அதுக்காக தான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஃபங்க்ஷன் பிரிண்டர். இது பார்த்தீங்கன்னா இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 வருதுங்க. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ப்ரைஸு வித் வைஃபையோட கிடைக்குது. கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது, நீங்களே பார்க்குறீங்க, நல்லா நியூ கண்டிஷனில் இருக்குது, ஓகேங்களா. இதனோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% ஃபில் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா இதுதான் நீங்கள் ரீஃபிலிங் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். பவுடர் வந்து ஃபுல்லாக தான் இருக்குது இப்போதைக்கு. அப்படியே அதே கண்டிஷனோட தான் உங்களுக்கு கொடுப்போம், ஓகேங்களா. சூப்பர் கண்டிஷனாக இருக்குது. இது நீங்கள் பிரிண்டர் உங்களுக்கு நீங்கள் பை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். நம்பர் கேட்குறத விட நீங்கள் கமெண்ட்டில் பிரிண்டரோட மாடல் நீங்கள் சொன்னீங்கன்னா இருக்கா இல்லையான்றதை நான் கமெண்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இருந்தால் மட்டுமே நம்பர் எல்லாரும் ஷேர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம அதிகமாக அட்டன் பண்ணும்போது என்னோட சர்வீஸ் கால்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அதனால் எனக்கு அந்த ப்ராப்ளம் வர்றதுனால இதுக்காக நான் ஒரு நம்பர் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நம்பர் வாங்கிட்டு உங்களுக்கு அந்த நம்பரை இனிமேல் இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்குறவங்களுக்கு, வீடியோ பார்த்து வாங்குறவங்களுக்கு நான் அதுக்காக நம்பர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான ஒரு மொபைல் வாங்கி அதுக்காக தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நான் இந்த நம்பர் கொடுத்துட்டேன். நான் வந்து சர்வீஸ் சப்போர்ட்டிங் ஃபீல்டில் இருக்கிறதுனால இந்த நம்பர்ஸ் கால்ஸ் அதிகமாக வரும். ஏன்னா எனக்கு இந்த கால்ஸ் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த மாடல் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுறதோட நிறைய பேர் வந்துட்டு எப்படியும் நம்பர் ட்ரேஸ் பண்ணி எப்படியாவது கண்டுபிடிச்சி கால் பண்ணி புக் பண்ணிடுறாங்க. அதனால் என்கிட்ட நான் பார்த்தீங்கன்னா இருக்கிறது நான் வந்து அதிகமான பிரிண்டர்ஸ் எல்லாம் நான் ஸ்டாக் வச்சு வைக்கல. இருக்கிற மாடல்ஸ் என்னவோ அது மட்டும் தான். ஏன்னா நான் போக போக இன்னும் எனக்கு பிரிண்டர்ஸ் செகண்ட்ஸ் வந்து ரொம்ப டிமாண்டு. அது ஒரு காரணத்துக்காக தான் என்னால் நிறைய போஸ்ட் பண்ண முடியல. அதனால இருக்கிற மாடல்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். போக போக நான் நிறைய பிரிண்டர்ஸ் உங்களுக்காக சேல்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நியூ பிரிண்டர்ஸும் நிறைய போட்டுருக்கேன், அதையும் பாருங்கள். நியூ பிரிண்டர்ஸும் உங்களுக்கு நல்ல மாடல்ஸ் நல்ல ப்ரைஸோட ஆல் ஓவர் இந்தியாவோட டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம், அதுவும் பாருங்கள். நெக்ஸ்ட் பிரிண்டர் நம்ம பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா ஹெச்பி மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டருங்க. பிரிண்ட் எடுத்துக்கலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம், ஜெராக்ஸ் பண்ணிக்கலாம். இதனோட மாடல் பார்த்தீங்கன்னா ஹெச்பி M1136 இதனோட மாடலு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 88A கேட்ரேஜ் தான் உங்களுக்கு. 88A கேட்ரேஜ் நியூ கேட்ரேஜ் இதனுடைய கொடுத்துருவோம் உங்களுக்கு புதுசாக. ஒரு பவர் கேபிளும் கொடுத்துருவோம். எல்லா பிரிண்டருக்குமே ஒரு பவர் கேபிள் ஒரு டேட்டா கேபிளும் கொடுத்துருவோம். நியூ கேட்ரேஜும் கொடுத்துருவோம். இது பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்ட் எடுத்துக்கலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம், ஜெராக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர் தான், ஓகேங்களா. பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டரில் ஸ்கேனருக்கு மட்டும் கலராக இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% கண்டிஷன் பக்காவாக இருக்குங்க. இதனோட ப்ரைஸ் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 வருதுங்க. பெஸ்ட் ப்ரைஸுங்க எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் வேணும்னா இதே மாடல்ஸ் நான் நிறைய ஏற்கனவே ஒரு பொருள் போட்டேன், உடனே காலி ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ ஸ்டாக் வந்து ஒன்று தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் பை பண்ணுறதுக்கான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். எப்படி பை பண்ணணுன்றது நிறைய சொல்லியிருக்கேன். மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். பை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணும்போது இருக்கா இல்லையா ஸ்டாக் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு நம்ம ஃபர்தராக நான் மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னும் போது நம்ம எந்த ஒரு ஆப்ஷனும் ஒரு ரிப்ளையும் உங்களுக்கு வராது, ஓகேங்களா.
இப்போ இந்த பிரிண்டரோட பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வந்து பெஸ்ட் பிரிண்டருங்க. வித்தவுட் வைஃபை தான் இது பிரிண்ட்னஸ். ஏன்னா வித் வைஃபையோட நீங்கள் வித்தவுட் வைஃபையே பெஸ்ட்டு. எதுக்காக சொல்கிறேன், யூஎஸ்பி மூலமாக கேபிள் மூலமாக கொடுக்குறது ரொம்ப ஸ்பீடாக வரும் பிரிண்ட்டு. அதனால் இதனோட கண்டிஷன் இதோட நீங்கள் ரீப்ளிங் பண்ணிட்டீங்கன்னா 1000 to 1500 காப்பீஸ் வருங்க. பக்கா பிரிண்டருங்க. இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங்க. இன்னமும் பக்கா ரன்னிங்கில் இருக்கிற கண்டிஷன். இதெல்லாம் வந்து செகண்ட்ஸ்லேயே பிடிச்சிட்டு போகிற ஒரு மாடல்ஸ் அப்படின்றதுனா 1136 ஓகேங்களா. ஹெச்பிலெலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு தங்கம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பக்காவான பிரிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங். மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி மிஸ் பண்ண நண்பர்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு கிடைக்கும் பார்த்து. ஏன்னா நீங்கள் என்னோட சேனலை பெல் ஐக்கானோட சப்ஸ்கிரைப் நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் வரும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பிரிண்டர் கெனான் பிரிண்டருங்க. இங்க் டேங்க் மாடல் இது ஓகேங்களா. இது வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர் தான். இதுவும் மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர்லேயே வித் வைஃபை மொபைல்லையும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். 2010 மாடல் இதுங்க. 2010. ஏன்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம், ஜெராக்ஸ் எடுக்கலாம். வித் மொபைலில் இருந்தும் பிரிண்ட் எடுத்துக்கலாம், ஸ்கேன் கூட பண்ணிக்கலாம் மொபைல்லே ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஃபில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க்கு 75% ஃபில் பண்ணி தாங்க கொடுப்போம் ஃபஸ்ட் டைமு. இது நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் இது ஒரிஜினல் இங்க் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா நல்லா லைஃப் வரும். ஃப்ரண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிஷனு. இதோட பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் ரீப்ளிங் பண்ணிங்கன்னா 10,000 காப்பீஸ் சாலிடாக எடுக்கலாங்க. ஏன்னா பிளாக் மட்டுமே 4000 காப்பீஸ், மீதி கலர்லாம் வந்து 2000 காப்பீஸ் சாலிடாக எடுக்கலாம். டோட்டலாக 10,000 காப்பீஸ் எடுக்கலாம். ஏன்னா பிளாக் வந்து அதிக எம்எல் பிடிக்கும், அதனால் சொல்கிறேன். இதனோட ரீஃபில்லிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபா தாங்க. நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா 2000 ரூபா செலவு பண்ணிங்கன்னா 10,000 காப்பி எடுக்கலாம். அதனால் நீங்கள் வாங்கிட்டு போகும்போதே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6000 காப்பி கிட்டே எடுக்கலாம். அந்தளவுக்கு ரெடி கண்டிஷனோட தான் உங்களுக்கு கொடுப்போம். இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 rupees வருதுங்க. அப்போனா உங்களுக்கு 4000 rupees நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு போனவொடனே நீங்கள் 6000 காப்பீஸ் எடுக்கலாம். அப்போது உங்களுக்கு காப்பீஸ் கணக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பிரிண்டர் வாங்குறதுனால 2000 ரூபாய் லாபம் தான் வருது தவிர எந்த லாஸ் இல்லை. எதுக்கும் பவர் கேபிள் டேட்டா கேபிளும் கொடுத்துருவோம். வித் வைஃபைங்க. மொபைல்லேருந்தும் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போதோ எனக்கு என்னோட நம்பர் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு என்னோட நம்பர் கொடுத்துருவேன். அதில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் விட எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் உடனே சரி பண்ணிக்கலாம். நம்ம சேனல்லேயே சாவி அப்டேட் சேனல்லே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பிரிண்டர் சர்வீஸ் பண்ணுறது எப்படி, ரீசெட் பண்ணுறது எப்படி, அப்படியே டோனர் ரீப்ளிங் பண்ணுறது எப்படி லிங்க்கு பை பண்ணுறது எப்படி, ஒரிஜினல் லிங்க்கு பை பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சாவி அப்டேட் சேனலில் ஓகேல. இப்போ நம்ம 3 பிரிண்டருமே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து HP 1000W வைஃபை பிரிண்டரு சிங்கிள் ஃபங்க்ஷன் பிரிண்டர் பார்த்துட்டோம். ரெண்டாவது வந்து HP 1136 மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர் பார்த்துட்டோம். மூணாவது கெனான் மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர் வித் வைஃபை. வைஃபை பிரிண்டரில் 2 பார்த்துருக்கோம், ஒன்று வந்து வித்தவுட் வைஃபைல பார்த்துருக்கோம். மூணுமே சூப்பர் கண்டிஷனுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு பெல் ஐக்கான வர மாதிரி நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா தான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு பிரிண்டரே உங்களுக்கு கிடைக்கும். அதாங்க ஈஸியாக இருக்குது. நிறைய பேர் பை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம பை பண்ண கஸ்டமர்லாம் வந்து எப்படி பை பண்ணாங்க அப்படின்ற வீடியோஸும் நான் போஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். அவங்களோட சஜஷனும் கிடைக்கும் போது தான் நம்மளுக்கு பிரிண்டர்ஸ் வந்து ஈஸியாக பை பண்ணுறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு நம்ம அந்த வீடியோவை போஸ்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கம்ப்ளீட் வீடியோ. எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.